எக்ஸ்பென்சிவ் லொக்கேஷன்ஸில் வந்து உங்களோட ட்ரீம் ட்ராவல் இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. வேறு வழி இல்லை. இன்ஃப்ளேஷனை தாண்டின ரிட்டர்ன்ஸாக தான் உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இன்ஃப்ளேஷன் தாண்டின ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம எதுலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுடைய 35 to 40ல் நீங்கள் வந்து ஈஸியாக 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னாக்கா பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ஏசுங்க. பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்றது ஓவர் த பீரியட், அதாவது ஃபர்ஸ்ட் 10 years உங்களுடைய மணி க்ரோ ஆகிறத பார்ப்பீங்க. வேறஸ் ஆஃப்டர் 10 yearsக்கு அப்புறம் உங்களோட வெல்த் கிரியேட் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்சிவ் லொக்கேஷன்ஸில் வந்து உங்களோட ட்ரீம் ட்ராவல் இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சிம்பிள் லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதுக்கான கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் வாழ கற்றுக்கணும். வேறு வழி இல்லை. ஸோ எனக்கா உங்களுடைய கோல் வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் இருந்தது எப்போயுமே மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு எங்கே பார்க் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், ஒரு போஸ்ட் ஆஃபீஸா, இல்லைனாக்கா வேறு ஏதாவது வந்து யூலிப் ப்ராடக்ட்ஸா, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எய்தர் அது இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலாகவோ இல்லைனா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 0.5 இல்லைனா அதை கம்மியாக தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அதை தாண்டி வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணுமானா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருக்கணும் அப்படின்னாக்கா இன்ஃப்ளேஷனை தாண்டின ரிட்டர்ன்ஸாக தான் உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இன்ஃப்ளேஷன் தாண்டின ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம எதுலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸாக இல்லை கொஞ்சம் வந்து அக்ரெசிவ் லோ அக்ரெசிவ் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 3 yearsக்கு அப்புறம் ஒரு மாட்ரேட் அண்ட் ஹைலி அக்ரெசிவ் பிளான்ஸ்க்கு நீங்கள் போங்க. ஏன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற நம்மளுடைய அந்த அர்லி ரிட்டையர்மெண்ட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அஸ்யூம் உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு 25 years வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 25,000 வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். அது அடுத்து ஒரு 12 to 15 yearsல 15% சிஏஜிஆர் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸில் நீங்கள் கார்பரேட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அந்த கார்பஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுடைய 35 to 40ல் நீங்கள் வந்து ஈஸியாக 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும். உங்களால் 25,000க்கு மேலேயும் பண்ண முடியும்னா அக்கார்டிங் டு தட் 1 crore வந்து 2 crores இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னாக்கா பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ஏசுங்க. பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்றது ஓவர் த பீரியட், அதாவது ஃபர்ஸ்ட் 10 years உங்களுடைய மணி க்ரோ ஆகிறத பார்ப்பீங்க. வேறஸ் ஆஃப்டர் 10 yearsக்கு அப்புறம் உங்களோட வெல்த் கிரியேட் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ மணி க்ரோயிங் ஹஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி வெல்த் கிரியேஷன்ஸ். எப்போ உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கோடைய வேல்யூ ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் 10 yearsக்கு அப்புறம் தான் அந்த வேல்யூ ஒர்க் ஆகும். ஆனால் எத்தனை பேர் நம்ம அத்தனை வருஷம் நம்ம ஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். உங்களுடைய அந்த 1 crore கார்பஸில் வந்து நீங்கள் ஒரு 8% ஒரு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஒரு லிக்விட் ஒரு எஸ்டபிள்யூபியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 lakhs உங்களுக்கு கார்பஸ் ரெவென்யூ வந்துட்டுருக்கோம். அதை நீங்கள் பர் மந்த் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 65 to 70,000 நீங்கள் வந்து அதிலிருந்து நீங்கள் ஒரு எஸ்டபிள்யூபி மூலயமா நீங்கள் வந்து ஒரு மந்த் ஆன் மந்த் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அது உங்களுக்கு என்ன கொடுக்குனாக்கா ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிடும். அப்போ 1 crore கார்பஸ்லேருந்து நீங்கள் 65,000 to 70,000 கார்பஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அண்ட் அகெயின் உங்களுடைய அந்த 1 crore கார்பஸ் இருந்தது இல்லையா, அந்த கேபிட்டலும் ஓவர் த பீரியட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 65,000 பர் மந்த் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ பர் இயர் நீங்கள் ஒரு 8 lakhs எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் 5% வந்து உங்களோட இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். 8 lakhs அப்படின்றது 8.5 lakhs எடுத்துக்கலாம். ஸோ அதில் 8,25,000 அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் 5% வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிறதுனால நீங்கள் இமிடியேட்டாக எடுத்துக்கக்கூடாது, ஹையஸ்ட்டாக. இப்படி எடுக்கும்போது உங்களுடைய அந்த கார்பஸும் க்ரோ ஆகிட்டு இருக்கிறது, அந்த எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோ ஆகிட்டு இருக்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இனிஷியலாக ஒரு லாங் டேர்ம் பீரியடை கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபினான்ஷியல் வேர்ட்ஸ் தான். உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற வீடியோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன்.